இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வைகாசி விசாகம் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக யாருக்காவது எங்களுக்கு குடும்பத்துக்கு பரம்பரை தோஷம் இருக்குது, சாபம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குது, யாருக்குமே கல்யாண வாழ்க்கை சரியாக இல்லை. இப்போ ஒரு வீட்டில் 3 பேர் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே டைவர்ஸு, எல்லாருக்குமே குழந்தை பிறந்து இறந்தது. ஒருத்தர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே நீண்ட ஆயுள் இல்லை, எல்லாம் 40 வயசு, அதிகபட்சம் 42 வயசு தான், நான் மட்டும்தான் இருக்கேன் எங்கள் குடும்பத்தில், எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னாரு. ஜாதகம் பார்க்க வந்திருக்கும் போது சொன்னார். அப்போது உங்கள் குடும்பத்துக்கு இந்த பரம்பரையாக ஏதாவது சாபம் தோஷம்லாம் இருந்ததுன்னா அவர்கள் கண்டிப்பாக வைகாசி விசாகம் அன்னைக்கு நான் சொல்கிற பரிகார முறையை, வழிபாட்டு முறையை பண்ணுங்க. வைகாசி விசாகம்னா என்ன? நம்முடைய கந்தக்கடவுள், நமக்கெல்லாம் சொந்த கடவுள் யாரு? கந்தக்கடவுள். நம்முடைய முருகப்பெருமான் அவதாரம் செய்த நாள் தான் வைகாசி விசாகம். முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரம் அன்றைக்குத்தான் அவதாரம் செய்தார். ரொம்ப அழகா கச்சியப்பர் சிவாச்சாரியார் எப்படி முருகன் அவதாரம் செய்தான்னு பாடுறார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகன் பிறந்தான்னு சொல்லலை, உதித்தான். சூரியன் உதிக்குதுன்னு சொல்லுவோம், உதிச்சிடுச்சுன்னு சொல்லுவோம், பிறந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் உதிக்கிறதுனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று மறுபடியும் வந்திருக்கு, அதுதான் உதித்தல். அப்போ முருகப்பெருமான் ஏற்கனவே இருக்கக்கூடியவன். அவன் சூரனை வதம் செய்வதற்காகவும் இந்த உலகம் உய்வதற்காகவும், உலகத்தில் உள்ள உயிர்களாகிய நாம் எல்லோரும் உயர்வடைவதற்காகவும் அவன் உதித்தான். ஒரு திருமுருகன்னர், ஒரு அப்படின்னா அவன் மட்டும்தான், அவனுக்கு நிகரா இன்னொருத்தர் இல்லவே இல்லை. கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்ற. இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த முருகப்பெருமானுக்கு விசாகன்னு பேர். விசாகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பறவையின் மீது சஞ்சரிப்பவன், மயில் மீது நம்முடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக ஓடி வரக்கூடியவன். இன்னொன்று சாகை அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வி வந்ததுன்னா, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வி வந்ததுன்னா அது இல்லைன்னு அர்த்தம். நாயகன் அப்படின்னா தலைவன், விநாயகன்னா இன்னொரு தலைவன் இல்லைன்னு அர்த்தம், அவன் தான் தலைவன். அதனால தான் விநாயக பெருமானுக்கு விநாயகன்னு பேர். ஏன் நம்ம பிள்ளையார விநாயகர்னு சொல்கிறோன்னா, அவரை தவிர அவருக்கு மேலே இன்னொரு தலைவர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு சிறப்புக்குரியவன் முருகப்பெருமான். அவன் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் நாளில் வழக்கமாக செவ்வாய் அப்படின்றது நெருப்பு கிரகம் இல்லையா? செவ்வாய்க்கு அதிபதி முருகன். முருகனுக்கு நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அவனே 6 நெருப்பு பொறிகளாகத்தானே பிறந்தான். ஆனால் வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். குளிர குளிர முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கோங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வேண்டினாலும் சரி, அல்லது அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா, இப்படி பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு போய் வேண்டினாலும் சரி, முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். திருச்செந்தூரில் கர்ப்ப கிரகத்திலேயே தீர்த்தம் வைத்து உஷ்ண சாந்தி நடக்கும். ஏன்னா இது உஷ்ண காலம் இல்லையா, இனிமே தான் வசந்த காலம் வரப்போகுது. அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக உஷ்ண சாந்தினே நடக்கும். அப்போ வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு. உங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக ஏதாவது தோஷம் சாபம்லாம் இருந்ததுன்னா அவர்கள் இந்த வைகாசி விசாகம் வருகிற போது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வசந்த மண்டபத்தில் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் வைபவம் நடக்கும். நான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி நம்ம சேனலில் பேசி, ரகசிய உண்மைகள் சேனலில் பேசி
அது நிறைய ஆன்மீக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகி நிறைய பேர் அதை பண்ணாங்க. அம்மா உங்கள் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த வைபவம் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. குடும்பத்துக்குன்னு ஏதாவது சாபம் இருக்குது, ஒரு தோஷம் இருக்குது, எங்கள் வீட்டில் சுப காரியமே நடக்கலை, எங்கள் வீட்டில் யாருமே நல்லா இல்லை, எல்லாருமே டைவர்ஸு, யாருக்கும் கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா வைகாசி விசாகம் அன்றைக்கு திருச்செந்தூரில் வசந்த மண்டபத்தில் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் வைபவம் நடக்கும். அது என்ன கதைன்னு சொல்கிறேன். பராசர முனிவருக்கு 6 மகன்கள். அந்த மகன்கள் குளத்தில் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த நீரை அசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவருக்கு கோபம் வந்துருச்சு. நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது, நீரை அவமதிக்கக்கூடாது. ஏன்? நீர் பஞ்சபூதங்களில் ஒன்று. இவங்க நீரை அசுத்தப்படுத்தணுன்னு பராசரர் கோபப்பட்டு நீங்கள் எல்லாரும் மீன்களாக போங்கன்னு சாபம் கொடுத்துட்டார். அந்த 6 பேரும் மீன்களாக அந்த குளத்திலேயே இருந்தாங்க. வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமான் அவர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் என்பது புராணம் சொல்கிற கதை. அதனால தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் அன்னைக்கு இந்த வைபவம் நடக்கும். முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் வைபவம். அது வசந்த மண்டபத்தில் நடக்கும். எப்படி நடக்கும்னா, தெப்பம் மாதிரி வச்சுருப்பாங்க, தீர்த்தம் நிரப்பி ஒரு குளம் மாதிரியான அமைப்பு வச்சுருப்பாங்க. அதில் 6 மீன் பொம்மைகளை போட்டிருப்பாங்க. முருகப்பெருமான் அங்கே எழுந்தருளி சாப விமோச்சனம் கொடுத்த பிறகு ஏற்கனவே தயாராக வச்சுருப்பாங்க 6 முனிக்குமாரர்களுடைய பொம்மைகள். அதை அங்கே வச்சு அவர்கள் சாப விமோச்சனம் பெற்றதாக ஒரு வைபவம் அங்கே நடக்கும். இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய சாபம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அது நீங்கும் என்பது நம்பிக்கை. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா வைகாசி விசாகம் அன்றைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் இந்த வைபவத்தை பார்த்துட்டு வாங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது சாபம் இருக்குது, தோஷம் இருக்குன்னா, திருச்செந்தூரில் நடைபெறும் வைகாசி விசாகம் அன்றைக்கு நடைபெறும் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் நிகழ்வில் போய் கலந்துக்கோங்க. மற்றவங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கும்பிடுங்க, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி கும்பிடுங்க. முருகப்பெருமான் நாம் கேட்ட வரங்களை எல்லாம் அப்படியே கொடுக்கக்கூடியவன். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக தானம் பண்ணணும். நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா விசிறி, குடை, நீர்மோர் இப்படி கொடுக்கறது சிறப்பு. ஏன்னா உஷ்ணம் தணிவதற்காகத்தான் நம்ம அபிஷேகம் பண்ணியே நம்ம சாமி கும்பிடுறோம் வைகாசி விசாகத்துக்கு, இல்லையா? அப்போ அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய பொருட்கள், விசிறி, குடை மாதிரியான பொருட்களை முடிஞ்சதுன்னா நீங்கள் தானம் பண்ணுங்கள். போன வருஷம் நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களாம் வைகாசி விசாகம் அன்னைக்கு அதை பண்ணாங்க. முருகனை கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு அன்னதானம் பண்ணி விசிறி குடையெல்லாம் தானம் பண்ணாங்க. அது மாதிரி தானமும் பண்ணலாம். முருகப்பெருமானுடைய அவதார நாளில் நாம் அவனிடம் என்ன பிரார்த்தனையை வைத்தாலும் அவன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். எப்போவே முருகப்பெருமான் நமக்கெல்லாம் சொந்த கடவுள், இல்லையா? கேட்ட வரங்களை அப்படியே கொடுக்கக்கூடியவன். எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் முருகப்பெருமான். அவனுடைய அவதார நாளான இந்த வைகாசி விசாகத்தில் அவனை வழிபட்டு அவனுடைய அருளை பெறுவோம். இதே போல இன்னும் ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.